ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக 600 பேரை கொன்னு குவிச்ச ஈவெண்ட்டை சொல்கிறேன் கேளுங்க. 1932ல் டஸ்கிகி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. யூஎஸ்ல உள்ள புவரான ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் மென்ஸ் ஒரு 600 பேர் செலக்ட் பண்ணி அதில் 399 பேருக்கு சிஃபிலிஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. இது ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இதை கவனிக்காம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக செத்து போயிடுவோம். மிச்சம் 201 பேருக்கு அந்த நோய் கிடையாது. பட் இதை அவங்க கிட்டே சொல்லாம இவங்க அத்தனை பேரையும் உங்களுக்கு ஃப்ரீயா ஹெல்த் கேர் கொடுக்குறோம், உங்க ஃபுல் பாடி செக்அப் பண்றோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மந்த்லி இயர்லி அவங்கள ஃபுல்லா மானிட்டர் பண்ணிருக்காங்க. இந்த நோய் வந்தா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து லாஸ்ட் சாகிற வரைக்கும் அவங்க பாடி என்னென்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு, எந்த வயசுல உள்ளவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது, எவ்வளோ வெயிட்ல இருக்கிறவங்க, ஹைட்ல இருக்கிறவங்க, ஒவ்வொரு பாடி கண்டிஷனையும் தனித்தனியாக ஸ்டடி பண்றதுக்காக இந்த 600 பேரை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டடி நடந்துகிட்டு இருக்கும் போதே 1944ல் பென்சிலின் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மருந்து மூலமா இந்த நோயை கண்டிப்பா கியூர் பண்ண முடியும். பட் ஆனாலும் இவங்க யாருக்குமே அந்த மருந்தை கொடுக்காம இவங்க அத்தனை பேரையும் சாகட்டும் விட்டுருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்டது இவங்க மட்டும் கிடையாது, இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சேர்த்து இந்த நோய் வந்திருக்கு. அண்ட் அந்த டைம்ல இவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கும் அந்த நோய் இருந்திருக்கு. இத 1972ல பீட்டர் பக்ஸ்டன் அப்படின்னு ஒருத்தர் வெளியே கொண்டு வராரு. அதுக்கப்புறமா விஷயம் பெருசாகி உடனே ஸ்டாப் பண்றாங்க. 1997ல பிரசிடென்ட் பில் கிளின்டன் இதுல பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேர் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டாரு. இதனால ரிசர்ச் எத்திக்ஸுக்கு புதுசா நிறைய ரூல்ஸே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டரியில் நடந்த யாருக்குமே தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க.